காவேரி 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அப்படி ரூம்குள்ள போறாங்க. போயிட்டு காவேரி அப்படியே சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க ஃபோட்டோவ எடுக்குறாங்க. எடுத்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம ஃபோட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே ரசிக்கிறாங்க. ரொம்ப அழகா இருக்கே! இந்த ரூம இவ்ளோ அழகா வச்சிருக்காரு. நம்ம மேல இவ்ளோ பாசமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரசிச்சு பார்த்துட்ருக்காங்க. அதுக்குள்ள விஜய் பின்னாடியே வராரு. வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு. என்னங்க இந்த ரூம மாத்தாம அப்படியே வச்சுட்ருக்கீங்க. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இருக்கும்போது எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கு. ஆனா ஒரு 2, 3 ஃபோட்டோ மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா வச்சிருக்கீங்க. இத பார்த்தாலே பாப்பாக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். நம்மளோட வாழ்க்கைய அந்த பாப்பா எல்லாமே புரிஞ்சுக்கும் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அத கேட்டோனே விஜய் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்படியே பார்க்குறாரு. இங்க பாரு காவேரி, நீ என்னோட வாழ்க்கையில வந்த. ஆனா நான் அப்ப எப்படி இருந்தேன்னு தெரியும்ல. ஆனா இப்ப நான் எப்படி இருக்கேன்னு பார்க்குறல்ல. அந்த அளவுக்கு என்னோட வாழ்க்கைய மாத்துனவ நீ தான் காவேரி. நீ தான் என்னோட உலகமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இல்லங்க, உங்கள நான் கல்யாணம் பண்ணும்போது எவ்ளோ கஷ்டத்த அனுபவிச்சேன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க என்ன திட்டுவீங்க, அழுவீங்க, என்னென்னவோ கஷ்டப்படுவேன் நானு. அப்படியே வருவேன். வந்து இந்த ரூம்குள்ள அப்படியே உட்காந்துட்டு அழுவேன். ரொம்ப வருத்தப்படுவேன். இப்படி ஒருத்தவன கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே, நம்ம வாழ்க்கை இனிமே எப்படி இருக்க போது? நம்ம வெளி உலகத்த எப்படி பார்க்க போறோம்? எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்? நம்ம வாழ்க்கை கடவுள் இப்படி அமைச்சு குடுத்துட்டாரே! நான் எத்தனையோ நாள் இந்த ஓரமா உட்காந்து அழுதுருக்கேன், கோவப்பட்டுருக்கேன். இந்த 4 செவுத்துக்குள்ள எவ்வளவோ கஷ்டத்த அனுபவிச்சிருக்கேன். இவரு அக்ரீமெண்ட் போட்டாரு. கல்யாணம் பண்ணிட்டாரு. இனிமே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு நான் பயங்கரமா ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப விஜய் வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு சொல்றாரு, "இங்க பாரு காவேரி, நம்ம வாழ்க்கையில எல்லாமே நடந்துச்சு. உண்மதான். ஆனா இனிமே நீ அக்ரீமெண்ட்ட பத்தி தயவு செய்து பேசாத காவேரி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாருடி, இப்பதான் நீ என் மனசு முழுக்க இருக்க. நீ, நான், பாப்பா இவ்வளோதான் நம்மளோட வாழ்க்கை. புரியுதா?" அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. "இல்லங்க, எனக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைச்சிட்டானேன்னு சொல்லிட்டு நான் அழுத நாளும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு புருஷன கடவுள் குடுத்ததுக்கு நான் நன்றி சொன்ன காலமும் இருக்கு. அந்த அளவுக்கு உங்கள எனக்கு பிடிக்கும் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டுருக்காங்க. உடனே விஜயும் சொல்றாரு, "இங்க பாரு காவேரி, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டன்னா எத்தன நாள் இந்த ரூம்ல இருந்து அழுதுருக்கேன் தெரியுமா? ஐயோ! என் பொண்டாட்டி என் கூட இல்லையே! உனக்கு ஒண்ணு தெரியுமா? கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி கூட இல்லன்னா, அதோட வலி, வேதனை, கஷ்டம் எல்லாமே நரகம் மாதிரி இருக்கும். அவ அங்க இருக்கா, நான் இங்க இருக்கேன். எங்க 2 பேரும் இப்படி பிரிச்சு வச்சுட்டியே! என் குழந்தை கூட பார்க்க முடியல. அவ குழந்தைய வயித்துல வச்சுட்ருக்கா. இந்த நேரத்தில அவள நான் அரவணைப்போட அவ்ளோ அன்பா பார்த்துக்கணும். ஆனா என்னால பார்த்துக்க முடியலையே! கடவுளே! எனக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய கஷ்டத்த குடுத்த? அப்படின்னு சொல்லிட்டு நான் குடிச்சிட்டு எத்தனையோ நாள் இந்த ரூம்குள்ள அழுதுருக்கேன். கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? அப்படின்னு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு. "சரிங்க, சரிங்க. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஒண்ணும் சொல்லல." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரிடி, இங்க பாரு. இனிமே நீ, நான் தான். சரியா? எல்லாமே." அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஆமா. இப்படி ஒரு அழகான புருஷன், இப்படி ஒரு அன்பான புருஷன், இப்படி ஒரு வாழ்க்கைய குடுத்த அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அப்படி ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. பயங்கர பாசமா பேசிட்டுருக்காங்க. "சரி காவேரி, உன் மனசுப்படியே எல்லாமே இரு. சரியா? நீ என்ன மனசுல நினைக்கிறியோ, அந்த விஷயத்த என்கிட்ட சொல்லு. நான் கண்டிப்பா நிறைவேத்தி குடுக்குறேன். ஏன்னா, நான் ஒரு நல்ல ஒரு புருஷனா இருக்கணும். என்னோட குழந்தைக்கு நல்ல ஒரு அப்பாவா இருக்கணும்." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "இங்க பாருங்க, நம்ம பாப்பா வெளிய வந்த உடனே இந்த ரூம பார்க்கும். பார்த்த உடனேவே நம்மளோட நல்லது, கெட்டது, கஷ்டம் எல்லாத்தையுமே அது புரிஞ்சுக்கும். இந்த ரூம எவ்ளோ அழகா வச்சிருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லா திங்ஸையும் மறுபடியும் அப்படியே ரசிச்சு பார்த்துட்ருக்காங்க. "சரி காவேரி, ஓகே. நான் போயிட்டு தாத்தாவ பார்க்குறேன்." அப்படின்னு விஜய் அங்கேருந்து அப்படியே போறாரு. காவேரி பயங்கரமா நன்றி சொல்றாங்க. "கடவுளே! இப்படி ஒரு புருஷன குடுத்துருக்க எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்." அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காங்க. பாட்டி உட்காந்து பேசிட்டுருக்காங்க. அப்ப அவங்க சித்தியும் வராங்க. 2 பேருமே சேர்ந்து பேசிட்டுருக்காங்க. "அம்மா, என்னம்மா இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்குள்ள ஒரு ஃபோன் வருது. அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. அந்த சொந்தக்காரங்க சொல்றாங்க, "ஆமா, என்ன விஜய் எங்கேயோ போயிட்டான் போல இருக்கு. வீட்லயே இல்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. அத கேட்டோனே அப்படியே அவங்க சித்திக்கு, விஜயோட சித்திக்கு கோவமா வருது. "என்னது? விஜய் இங்க இல்லையா? உங்களுக்கு தெரியுமா என்ன? யாராவது ஏதாவது சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்க கேட்டுட்டு இருக்காதீங்க." அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, அவன் இங்க இல்லன்னு சொன்னாங்க. அதான் நான் கேட்டேன். அதெல்லாம் இங்க தான் இருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாங்க. "என்ன இவ்வளோ ஒரு ஹார்ஸா பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. "இல்லம்மா, நம்ப அத்தை தான் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி சொல்றாங்க, விஜய் வந்து உங்க வீட்ல இல்லையாமே, எங்கேயோ போயிட்டானே." அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கோவமா வருது. என்னம்மா இது? ஏம்மா இப்படிலாம் பேசிட்டுருக்காங்க? யாரோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு, விஜய் வீட்ட விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவங்க அவங்க பொண்ணு சொல்றாங்க. அத கேட்டோனே பாட்டி சொல்றாங்க, "அப்படியா?
அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இதை நம்ம மாற்றணும். நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்குமே நம்ம தெரியப்படுத்தணும். விஜய் இங்கே தான் இருக்கான், காவேரி இங்கே தான் இருக்கா, 2 பேருமே சந்தோஷமாக தான் இருக்காங்கன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அது எப்படிம்மா முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நாம் வந்து 5வது மாதம் வரப்போதில் வளகாப்பு நாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வளகாப்பா, சரிம்மா நான் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. அம்மா இன்னும் ஒரு 4 நாள் தாம்மா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 4 நாள் தான் இருக்கா? ஏன் அவங்க வீட்டில் இதெல்லாம் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சாரதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சாரதா, காவேரிக்கு வந்து வளகாப்பு பண்ணணும், 5வது மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, நாங்களும் பேசிக்கிட்டே இருந்தோம். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி. நாங்கள் வந்து பார்த்து ஒரு நல்ல நாள் சொல்கிறேன். நாங்கள் வந்து 5வது மாதம் வளகாப்பு பண்ணிடுறோம் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. ஐயோ, நீ டைமெல்லாம் பார்க்க வேண்டாம், நாளைக்கே பண்ணிடலாம், நாளைக்கு நல்ல நாளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கே வா, ஏற்பாடெலாம் பண்ணணும்ல அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. இங்கே பாரு, இது என்ன பெரிய விஷயமா? ஏற்பாடு எல்லாம் நான் பண்ணிடுறேன், நீ வந்து இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. என்னம்மா, இந்த வளகாப்பை நாங்கள் தான் பண்ணணும், நீங்கள் நடத்தி கொடுத்தா போதும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், சரியா? உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும், முக்கியமாக நீ வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சாரதா, எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே விஜய், காவேரி இந்த வீட்டில் இல்லை, வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி எங்களை விசாரிக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் பேரன் என் கூட தான் இருக்கான், என்னோடய மருமக என் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சொந்தக்காரங்க எல்லாருக்குமே நான் தெரியப்படுத்தணும். அதனால் நீ வா, குடும்பத்தோடு வந்து நல்லபடியாக அந்த வளகாப்பை முடிச்சு கொடுத்துட்டு போ, அப்போ தான் அவங்களாம் எதுவுமே பேச மாட்டாங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் எல்லா செலவும் நாங்கள் தானே பார்க்கணும், அதெல்லாம் கவலைப்படாத, செலவை பற்றிலாம் கவலைப்படாத, நல்லபடியாக நான் முடிச்சு கொடுக்குறேன், சரியா? நீ வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. உடனே அவங்க பாட்டி கேட்குறாங்க, என்ன, யார் ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. சம்மந்தி தான் ஃபோன் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு காவேரிக்கு வளகாப்பு பண்ணணும்னு சொல்கிறாங்க, அதுவும் நாளைக்கே பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. இது என்னடி இது கூத்தா இருக்குது, நாளைக்கே எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க, ஏதோ அவங்க சொந்தக்காரங்கள்லாம் அவங்க பேரன் வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு தப்பாக பேசுகிறாங்களாம், அதனால் வளகாப்பு நடத்தியே ஆகணும்னு சொல்கிறாங்க. நாளைக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்கன்னா நம்ம போனால் மட்டும் போதும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சாரதா பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. அப்படியா, சரி சரி, ஏதோ அவங்க ஏற்பாடு பண்ணால் பண்ணிக்கிட்டோம், நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் கங்கா, காவேரிக்கு நாளைக்கு வளகாப்பு, நீ வந்துரு, சரியா? காலை போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கே வளகாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடி, அவங்க தான் அவசரப்படுறாங்க உடனே பண்ணணும்னு சொல்லிட்டு, நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாட்டி கூப்பிட்டு விஜய், காவேரி 2 பேர்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நாளைக்கே வளகாப்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பாட்டி இவ்வளோ அவசரப்படுறீங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லைப்பா, 4 நாள் தான் இருக்குது, நாளைக்கு தான் நல்ல நாளாக இருக்குது, அதுக்குள்ளே 5வது மாதம் முடிஞ்சிடும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அப்படியா பாட்டி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. நான் உங்கள் சாரதாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே நான் சொல்லிட்டேன், நாளைக்கு அவங்க வராங்க, ஏற்பாடெல்லாம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. சரிங்க பாட்டி, எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரிப்பா, நான் சொல்கிற மாதிரி எல்லாமே பண்ணிவிடு, சரியா? நம்ம சிம்பிளாக நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜய் பார்த்து பார்த்து பண்ணுறாரு, ஒரு விஷயத்தையும் ரொம்ப கிராண்டாக அழகாக பண்ணுறாரு. அது எல்லாமே சூப்பராக பண்ணுறாரு. அதே மாதிரி வளகாப்பு நடக்குது. சாரதா அவங்க வீட்டிலேருந்து எல்லாருமே வராங்க, வந்து பார்க்குறாங்க, என்ன இவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சொந்தக்காரங்கள்லாம் கேட்குறாங்க, எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா